காலத்தில் அங்கு அவர்களுக்கும் அந்த ஊர் மக்களுக்கும் மனநிம்மதி குறைந்தது, வருமானம் குறைந்தது, பஞ்சம் தலை தூக்கியது. பரிகாரம் செய்து பார்த்தார்கள், பலன் ஏதும் தெரியவில்லை. அந்த ஊர் மக்கள் சினந்தனர். நீங்கள் வந்ததால்தான், இந்த பிள்ளையாரை பிரதிஷ்டை செய்ததால்தான் இந்த நிலை ஏற்பட்டது என்று தூற்ற ஆரம்பித்தனர். அவர்களும் மனம் நொந்து கணபதியிடமே பரிகாரம் என்ன செய்யலாம், மீண்டும் இங்கிருந்து வெளியேறலாமா என்றெல்லாம் வேண்ட ஆரம்பித்தனர். பக்த பரிபாலகனான பகவான் பக்தர்களை அதிகம் துன்புறுத்துவதில்லை. அர்ச்சகர் கனவில் ஐயனார் புரசுக்குடியில் உள்ளார், என்னை நீங்கள் அவரை பார்க்கும்படி கிழக்கு நோக்கி பிரதிஷ்டை செய்துள்ளீர். இங்கு இருக்கும் துர்தேவதைகள் நான் இருப்பது பிடிக்காமல் உங்களுக்கு துன்பம் விளைவிக்கிறார்கள். ஆகவே நான் இன்று இரவு திசை மாறி மேற்கு பார்த்து அமர்ந்து விடுகிறேன். நாளை கோவிலில் நீங்கள் பார்க்கும் பொழுது நான் அவ்வாறே தரிசனம் தருவேன். சுபிக்ஷமும் சாந்தமும் வளரும், கவலை வேண்டாம் என்றார். மறுநாள் வியந்து கனவு கண்ட அர்ச்சகர் காலை ஸ்நானம் செய்து கொண்டு கணபதியை வணங்கி கோவில் செல்ல, தானே திசை மாறி அமர்ந்துள்ள கணபதியை தரிசித்து நெகிழ்ந்து மற்றவர்களுக்கும் இந்த விஷயத்தை தெரிவித்து விசேஷ அபிஷேக ஆராதனைகள் செய்தனர். அப்பகுதி மக்கள் அதன் பிறகு நலமாகவும் செழிப்பாகவும் வளர்ந்தனர். கோவிலையும் அவர்கள் புதுப்பித்தனர். அந்த விநாயகர் பெயரும் திசை மாறிய மங்கள சித்தி விநாயகர் என ஆயிற்று. தொடர்வது விநாயகரும் வியாச காஷியும் என்பதாகும். வேதவியாசருக்கு மகாபாரத இதிகாச வரலாறு மனதில் தோன்றவே